மிக முக்கியமாக ஹவுதிகள் நடாத்திய ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அன்பான நேயர்களே, யெமனினுடைய ஹவுதிகள் நடாத்திய வான்வழி மூலமான தாக்குதல் ஒன்றின் போது அமெரிக்காவுக்கு சொந்தமான மிக முக்கியமான போர்க்கப்பல் ஒன்றும் அதோடு அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குகின்ற இதர கப்பல் ஒன்றும் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். இது தொடர்பான தகவல்களை முழுமையாக பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள். குறிப்பாக ஹவுதிகளினுடைய இராணுவ ரீதியான தாக்குதல்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாண்டி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளாக மாற்றமுற்றிருக்கின்றன என்று நாங்கள் பிரத்யேகமான ஒரு காணொலியை ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதில் ஹவுதிகள் என்பதற்கு பதிலாக ஹிஸ்புல்லாக்கள் என்று இருந்தது. அதற்காக முதலிலே நாங்கள் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றோம். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றோம். ஹவுதிகளினுடைய தாக்குதல் ஈரான் ஆதரவு அணியினுடைய இஸ்ரேலுக்கு மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் பலமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பலஸ்தீன் 2 என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் நகரத்தை தாக்கி 24 மணித்தியாலங்கள் செல்வதற்கிடையிலே என்னுடைய மிக முக்கியமான போர்க்கப்பல் ஒன்றுக்கும் அதற்கு சேவைகளை வழங்குகின்ற இதர 3 கப்பல்களுக்கும் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருப்பதாக ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்களை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் இப்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக கடல் ஆளில்லா விமானங்கள் மற்றும் தங்களினுடைய ஏவுகணை படை என்பன இணைந்துதான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தாக்குதல் தன்மைகள் தொடர்பிலே அவர் விவரிக்கின்ற போது அமெரிக்காவினுடைய தாக்குதல் கப்பல் மற்றும் அதற்கு சேவைகளை வழங்குகின்ற ஸ்டெனா இம்பேக்டபிள் ஷிப் என்று சொல்லக்கூடிய கப்பல், மாஸ்க் சாரோட்டோகா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கப்பல், லிபர்ட்டி கிரேஸ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு கப்பல் என்ற இதர 3 கப்பல்களும் தான் இவ்வாறு தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 கப்பல்கள் என்று தான் அறிய முடிகிறது. இந்த தாக்குதலின் போது 16 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் மற்றும் இன்னும் சில ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல ஒரு ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அரேபிய கடல் மற்றும் கல்ஃப் அதாவது ஏடன் வளைகுடா பகுதியை ஊடறுத்து தான் நடாத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நியமிக்கப்பட்ட இலக்கை பூரணமாக அடைந்த பிறகு வெற்றியை தாங்கள் உறுதி செய்து கொண்டதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான தங்களுடைய தாக்குதல்கள் பலஸ்தீனத்தில் அவர்கள் காசா பிராந்தியத்தில் முறிவுகளை ஏற்படுத்துகின்ற மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை நிறுத்துகின்ற போதுதான் நிறுத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பலஸ்தீனிலும் காசா பிராந்தியத்திலும் இதர பகுதிகளிலும் அவர்களுடைய தாக்குதல்களை எதிர்த்து ஹவுதிகள் குறிப்பாக கடல் மார்க்கமான தாக்குதல்களை தான் அதிகமாக்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவுகணைகளை தாண்டி அவர்கள் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளினுடைய பயன்பாடு குறித்ததான தகவல்கள் ஏற்கனவே வெளியாக இருந்தது. அமெரிக்கா மறுத்திருந்தது அவர்களிடம் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இல்லை என்று. ஏனென்றால் அது ஒளியை விட 5 முதல் 25 வரையான மடங்கு வேகத்தோடு பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் அவைகளை இடைமறித்து தாக்கி அழிப்பது என்பது வான் பாதுகாப்பு முறைமைகளுக்கு மிகவும் கடினமான ஒன்று. அது ஏரோ பாதுகாப்பு முறைமையாக இருக்கலாம் அல்லது அவர்களினுடைய இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான தாக்குதல் வழிமுறைகளுள் ஒன்றான ஐண்டோனாக இருக்கலாம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அத்தனை வான் பாதுகாப்பு முறைமைகளாக இருக்கலாம். எதற்குமே அவற்றை பயன்படுத்துவதற்கான அதாவது தங்களினுடைய எல்லைக்குள் பயன்படுத்தாமல் இருப்பதற்காக இடைமறிக்கக்கூடிய சக்திகள் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது. அந்தளவு வேகமாக பயணிக்கக்கூடியவைகள். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்திய சமுத்திரம் அதாவது இந்த சமுத்திரம் ஏடன் வளைகுடா பகுதி செங்கடல் மார்க்கம் இப்படி பல்வேறு சுயஸ் கால்வாயுடான இவ்வாறு பல்வேறு இலக்குகளை அவர்கள் அவ்வப்போது நிர்ணயித்து தாக்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து நீங்கள் அன்பான நேயர்களே.